என்னோட கூட 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பமணி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நாம் கடந்த 2 வாரங்களாக இந்த அதிகாரத்திலிருந்து தான் நாம் நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம். இன்றைக்கும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7 12 வசனங்கள் முடிய நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7 12 வசனங்கள் முடிய. குறிப்பாக இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு 8வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். இன்றைக்கும் நாம் படிக்க போகிற தலைப்பு இதுதான், ஆவிக்குரிய ஊழியம். இங்கே பவுல் அவர்கள் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நேரம் எடுத்து மிக தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். குறிப்பாக கொரிந்து சபையில் உள்ள மக்களுக்கு அவருடைய ஊழியம் அவரால் உண்டானது அல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் இந்த ஊழியத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்கிறார். அதே சமயத்தில் இந்த மக்கள் எப்படி கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் விவரித்து சொல்லுகிறார். முதல் 3 வசனங்களில் பவுல் அவர்கள் கொரிந்து சபை மக்களை எவ்வளமாக பாராட்டுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்கிறார். அடுத்தபடியாக நம்ம படித்தோம் கடந்த வாரத்தில், பவுல் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள்வது அவர் எந்த ஒரு விதத்திலும் தகுதி இல்லாதவர் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தகுதியை, மேன்மையை, சத்துவத்தை ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதையும் அவர் உறுதி செய்கிறார். இப்போ இதுக்கப்புறம் நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு ஊழியம், குறிப்பாக பவுல் அவர்கள் பெற்றிருக்கிற ஊழியம், அது எப்படிப்பட்ட ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் பவுல் அவர்கள் இந்த அளவுக்கு வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு, வல்லமையோடு செயல்படும் பொழுது இதனுடைய மகத்துவத்தை யாரால் பார்க்க முடியும்? இந்த மகத்துவத்தை யாரால் உணர்ந்து கொள்ள முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பவுல் அவர்களா செய்கிறாரா, இல்லை பவுல் தான் இந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் வல்லமையோடு மிக துணிவோடு செயல்படுகிறாரானா, இங்கே இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான, மிக உண்மையான, இன்னும் சொல்ல போனா உறுதியான ஒரு நபரை குறித்து அவர் பேசுகிறார். பவுல் அவர்கள் செய்த ஊழியம் எல்லா இடங்களிலும் மிகவும் பிரசித்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா ஒரு பட்டணத்துக்கு பவுல் அவர்கள் போனாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இங்கே இயேசுவினுடைய நாமத்தை அறிவிக்கும்படி ஒரு மனிதன் வந்திருக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு பவுல் அவர்களுடைய ஊழியம் எல்லா இடங்களிலும் வல்லமை உள்ளதாக, எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில் இருக்கிறது யாரு? இன்றைக்கும் பவுல் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். பவுல் அவர்கள் ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவர் செய்த ஊழியம் அல்ல, ஆனால் அவர் செய்த ஊழியத்தில் உறுதியாக அவர் அறிந்துணர்ந்து அவர் பார்த்தது, அவர் முழுக்க முழுக்க எல்லா விதத்திலும் வைராக்கியத்தோடு செயல்படும்படியாக ஒரு ஆழமான மகிமையை அவர் கண்டிருக்கிறார். அது என்ன? இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் சற்று நேரம் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கடந்த வாரங்களில்
பழைய உடன்படி, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இதை குறித்து நம்ம நேரம் எடுத்து படித்தோம். இந்த பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் எப்படி தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை, அதே சமயத்தில் ராஜாக்களை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை கொண்டு, அதே சமயத்தில் சுவிசேஷகர்களை கொண்டு, போதகர்களை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த இரண்டுக்கான அந்த வித்தியாசங்களை நம்ம கடந்த வாரம் படித்தோம். இன்றைக்கும் பவுல் அவர்கள் அதை இன்னும் சற்று ஆழமாக விளக்கப்படுத்துகிறார். வாசிக்கிறோம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. இங்கே பவுல் அவர்கள் பழைய ஏற்பாட்டில், அதுவும் குறிப்பா மோசே அவர்களை குறித்து, இங்கே அவருடைய ஊழியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா, நாம பார்த்தோம் கடந்த வாரங்களில் எப்படி பவுல் அவர்களுடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களே எழுதினார். இதுல பவுல் அவர்கள் சொன்னது என்ன? இந்த செயலை செய்வதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் கிடையாது, ஆனா எங்களை தகுதியாக்கினவர் தேவன். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் உண்மையாக உறுதியாக செய்கிறோம் என்பதை அவர் இங்கே விவரிக்கிறார். அதே சமயத்தில் இப்பொழுது அங்கு உள்ள விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இன்னும் சொல்ல போனால் எல்லா யூதர்களும் வியந்து போற்றக்கூடிய ஒரு மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே அவர்கள். மோசே போல இஸ்ரவேலிலே வேற யாரும் கர்த்தரை இந்த அளவுக்கு முகமுகமாக, இன்னும் சொல்ல போனால் அவரோடு நாட்களை, நேரத்தை செலவிடும்படியான அந்த பாக்கியத்தை மோசே அவர்கள் தான் அதிகமாக பெற்றிருந்தார். ஸோ அவர் செய்த ஊழியம் என்பது மிகவும் மகத்துவமானது, மேன்மையுள்ளது, வல்லமையுள்ளது. இங்கே பவுல் அவர்கள் மோசே அவர்களுடைய ஊழியத்தை ஒப்பிட்டு என்ன பண்றார்னா இங்கே விவரித்து சொல்லுகிறார். இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எந்த ஒரு விதத்திலையும் மோசேயினுடைய ஊழியத்தை குறை சொல்லவோ, இல்லை அது அந்த அளவுக்கு மகத்துவம் உள்ள ஒரு ஊழியம் என்பதை குறைவுபடுத்தவோ இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசே அவர்கள் செய்த அந்த ஊழியம், அவர் கண்ட அந்த மகிமை, புதிய ஏற்பாட்டில் குறிப்பா பரிசுத்த ஆவியினால ஏற்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட இந்த ஊழியத்திற்கு அதிக மகிமை இருக்கிறது என்பதை வலியுறுத்தும்படி, அதை புரிய வைக்கும்படி மோசே அவர்களுடைய ஊழியத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். பாருங்களேன், இங்கே வாசிக்கிறோம். மோசே அவர்களுடைய ஊழியத்தை எப்படி சொல்றாருன்னா 7வது வசனத்தில் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். என்னங்க இது? மோசே அவர்கள் மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செஞ்சாரா? இங்கதான் நாம புரிந்து கொள்ளணும். மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லும் பொழுது இங்கே பவுல் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசே அவர்கள் செய்த ஒரு ஊழியம் அதனுடைய முடிவு மரணத்துக்கு தான் கொண்டு போனது என்பது கிடையாது. மாறாக இந்த கட்டளைகள், மோசே அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணங்கள், இவைகள் என்ன கொண்டு வந்ததுன்னா மரணத்தை. நாம லேவியராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம், உபாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாதவன் எவனோ அவனுக்கு இன்னென்ன காரியங்கள் செய்யப்படும்.
அவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். மாறாக என்ன, அவன் சபிக்கப்படுவான். அவன் கர்த்தருடைய நாளை சரியாக கை கொள்ளவில்லை என்றால், அந்த ஓய்வு நாளில் வேலை செய்வான் என்றால் அவனுக்கு என்ன தண்டனை? சபையார் எல்லாரும் அந்த மனிதனை வெளியிலே கொண்டு போய் கல்லால் அடித்து அவனை கொண்டு போடணும். ஸோ மோசே அவர்களுடைய ஊழியத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கும் பொழுது மகிமையுள்ள ஒரு ஊழியம்தான், ஆனால் அது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஊழியம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கிறோம் 9வது வசனத்தை பாருங்களேன். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால், இங்கே மோசே அவர்கள் தன்னுடைய ஊழியத்தில், தன்னுடைய செயல்பாடுகளில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார், கற்றுக் கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் நேரடியாக தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுடன் பேசும்படி முற்பட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் என்ன ஆகிடுவோம்? செத்து போயிடுவோம். மோசே, நீங்க போய் எங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வாங்க, நீங்க சொல்றத நாங்க கேட்போம், நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம் அறிவித்தார்கள். மோசே அவர்களும் தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவித்தார். இன்றைக்கு நாம் படித்த அந்த மனப்பாட வசனம், இந்த ஜனங்கள் மோசே அவர்களுடைய முகத்தை காண முடியல. ஏன்னா மோசேயினுடைய முகம் மகிமையினால் நிறைந்திருந்தது. ஸோ இந்த மக்களால் பார்க்க முடியாதனால என்ன பண்ணார்? மோசே அவர்கள் என்ன பண்ணார்? தன்னுடைய தலையை என்ன பண்ணா மூடிக்கொண்டார், அதாவது முக்காடு போட்டுக்கொண்டார். ஏன்? ஏன்னா அந்த மகிமையை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இப்ப பவுல் அவர்கள் அந்த மகிமையை காட்டிலும் இன்னும் அதிகமாக மேன்மையான ஒரு மகிமை இருக்கிறது, அதை இந்த கொரிந்து சபை மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். பாருங்களேன், இங்க வாசிக்கிறோம் 8வது வசனம். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். இப்போ அந்த கம்பேரிசனை கொடுக்கிறார். ஒழிந்து போகக்கூடிய ஒரு மகிமை, அதாவது ஒழிந்து போகக்கூடிய அந்த ஒரு ஊழியம் மகிமையுள்ளதாய் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லுகிறாங்க. நான் அதை காட்டிலும் ஆவிக்குரிய ஊழியம், இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியினால் செயல்படுகிற அந்த ஊழியம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பவுல் அவர்கள் அதை இப்படி விளக்கப்படுத்துகிறார்: நீதியை கொடுக்கும் ஊழியம். இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனால் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் முற்றிலும் பாவம் மன்னிக்கப்பட்டதாக நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக இருக்கிறோம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ். நம்மக்கிட்ட எந்த ஒரு நீதி, நேர்மை, உண்மைத்துவம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் அந்த நீதியை அவர் வைக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது நாம் நீதி உள்ளவர்களாக நிற்கிறோம். நம்மிடத்தில் அந்த ஒரு நீதி இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அந்த நீதியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஒரு நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக நிற்கிறோம். ஸோ இங்கே பவுல் அவர்கள் இதை விவரித்து சொல்லும் பொழுது, மோசே அவர்கள் செய்த அந்த ஊழியம் அது மகிமையுள்ள ஒரு ஊழியம்தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
மிகவும் அதிகமான மகிமையுள்ள ஒரு ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை குறித்து தான் பவுல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார். என்ன அந்த ஊழியம்? நாம 3வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பவுல் அவர்கள் மிகவும் அதிகமான மகிமையான ஒரு ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? என்ன அது? இங்கே ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் எழுதுவது. இதுதான் மகிமையான, அதிக மகிமையான ஒரு ஊழியம். மோசே அவர்கள் செய்த அந்த ஊழியம் என்ன? மகிமை உள்ளதுதான். கற்பலகைகளில் 10 கட்டளைகளை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அதை கொடுத்தார். அது நிலையான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களில் எழுதுவது தான் மிகவும் அதிகமான மகிமையான ஊழியம். சரிங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறார், மகிமையான ஊழியம் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ அவர் என்ன எழுதுகிறார்? நம்முடைய இருதயமாகிய சதையாகிய பலகையில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்ன எழுதுகிறார்? இன்றைக்கும் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த காரியத்தை நம்முடைய இருதயத்திலே எழுதுகிறார், எழுத விரும்புகிறார், எழுத அதிக நாட்டத்தோடு இருக்கிறார். அது என்னது? அதை நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே நம்ம வாசிக்கிறோம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்வோம். அப்படியே நம்ம 11வது வசனத்தை, 12வது வசனத்தை வாசிப்போம். பாருங்களேன், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். 4வது வசனத்திலேயே அதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். 12வது வசனத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால். ரெண்டுமே ஒரே வார்த்தை, நம்பிக்கை. நம்பிக்கை இருக்குங்களா? ஆனா ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறதா அப்படின்னா இல்லை. இரண்டும் வெவ்வேறான வார்த்தைகள். ஓகே, தமிழில் படிக்கும்போது சேம், ஒரே வார்த்தைகள். ஆனால் இதனுடைய மூல பாஷையில் படிக்கும் பொழுது இரண்டுமே வெவ்வேறான வார்த்தைகள். ஓகே, இது நம்ம இன்றைக்கு நேரம் எடுத்து நம்ம கற்றுக்கொள்வோம். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட நம்பிக்கை. நீங்கள் அதை இங்கிலீஷ் டெக்ஸ்டில் படிச்சிங்கன்னா கான்ஃபிடென்ஸ்ன்னு இருக்கும், ஹோப் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அஷூரன்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ். ஓகே, பைபிளில் வேதாகமத்தை அநேக என்னென்னா வேர்ஷனில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ வார்த்தைகள் இங்கிலீஷில் நம்ம நிறைய சொன்னோம். ஆனால் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் நான் எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு நான் தகுதியே இல்லாதவன், என்னிடத்தில் தாளந்தில்லை, என்னிடத்தில் அந்த தகுதி இல்லை, என்னிடத்தில் அந்த பலன் இல்லை, என்னால் இதை செய்யவே முடியாது. இதுதான் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எண்ணம். ஆனால்
ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த மனிதனுடைய இருதயத்தில், வாழ்க்கையில் உன்னுடைய நிலை என்னன்றதை நான் அறிந்திருக்கிறேன், கவலைப்படாத, நான் உன்னை ஊக்குவிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை தூண்டுவேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை உறுதியுள்ள மனிதனா மாற்றுவேன். இதுதான் அந்த நம்பிக்கை. இங்கே பவுல் அவர்கள் சொல்லுகிறார், எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் எங்களால் எதையும் நாங்கள் செய்கிறதற்கு தகுதியானவர்கள் கிடையாது, எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவன். எப்படி? ஆண்டவர் அந்த நம்பிக்கையை அவங்களுடைய இருதயங்களில் எழுதினார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைப்போம், என்னால் இது முடியாது, எனக்கு இது சாத்தியமே கிடையாது, நான் பல வருடங்களாக முயற்சி செய்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியல, சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியல. இன்னைக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இதுதான். நாங்கள் ட்ரை பண்ணோம், முடியல, செய்யலை, நடக்கலை, வாய்க்கலை. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆவியை கொண்டு நம்முடைய இருதயங்களை எழுதுகிறது என்ன தெரியுங்களா? நம்பிக்கை. நான் உன்னை பலப்படுத்துவேன், அதை நீ நம்புறியா? நான் உன்னை ஊக்குவிப்பேன், அதை நீ நம்புறியா? நான் உன்னை உயர்த்துவேன், அதை நீ நம்புறியா? பவுல் அவர்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஊந்தப்பட்டது. அந்த ஒரு தன்மையை பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் எழுதுவது மாத்திரமல்ல, அவர் மூலமாய் அநேகருடைய இருதயங்களிலும் அவர் எழுதினார். ஸோ இங்கே இந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு ஆழமான சாராம்சத்தை கொண்டுள்ளது. சரி, அப்போ இங்கே நம்ம படிக்கிறோமே 12வது வசனத்தில், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு நம்பிக்கையை இருதயத்தில் எழுதினார்னா என்னது அது? இங்கே வாசிக்கிறோம் 12வது வசனத்தில், நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானால். இது என்ன? இந்த ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஆர்வத்தோடு நாட்டத்தோடு காத்து கொண்டிருப்பது. நான் செயல்படுகிறேன், ஆண்டவர் என்னை அந்த நம்பிக்கையை, அந்த தூண்டுதலை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் இதில் உறுதியாக இருக்கிறேன். இப்போ இதில் நான் ஆர்வத்தோடு, அதே சமயத்தில் உற்சாகத்தோடு, உயிரோட்டத்தோடு காத்து கொண்டிருப்பேன். எதுக்கு காத்து கொண்டிருப்பார் பாருங்களேன், இங்கே வாசிக்கிறோம். பதினெட்டாவது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதுதான் அவருடைய நம்பிக்கை. ஸோ இங்கே எதையும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் ஆண்டவர் அவருடைய ஆவியை கொண்டு அவருடைய இருதயத்தில் நம்பிக்கையை எழுதுகிறார். அந்த நம்பிக்கை வெறும் ஒரு சூழ்நிலையில் மட்டும் இல்லை, எதிர்பார்க்கிறதும் காத்திருக்கிறதும் அதே சமயத்தில் கடைசியில் நிறைவேறுவதற்காக, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்படுகிறோம் என்பதற்காக காத்திருப்பது பார்த்தீங்களா? அதுதான் அந்த நம்பிக்கை. இன்றைக்கு நாம் எல்லோருமே காத்திருப்பதை கவலையுள்ள ஒரு காரியமாக நம்ம நினைக்கிறோம். எவ்வளோ நேரங்க காத்துட்டு இருக்கிறது? நாம் எந்த இடத்துல போனாலும் காத்திருப்பதை ரொம்ப ஒரு குறையாக சொல்லுவோம். ஈவன் சாப்பிட்ற இடத்துல போனாலும், எப்போ ஆர்டர் பண்ண, எவ்வளோ நேரம் நாங்கள் காத்துட்டு இருக்கிறது, எங்களுக்கு பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வாங்க. நாம் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுறோம்? இந்த ஒரு குணத்தை, இந்த ஒரு செயல்பாட்டை நாம் தவிர்த்து விடுகிறோம். காத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் தன்மை இல்லை.
ஆனால் பவுல் அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக நாங்கள் பார்க்கிற இந்த அதிக மகிமையான இந்த ஊழியம் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களில் எழுதுகிறதிலே நாங்கள் அதிக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவிக்குரிய ஊழியம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை எழுத விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய இருதயமாகிய சதையாகிய பலகைகளிலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை கொண்டு அவர் எழுதுகிறார். பாருங்களேன், என்னோட கூட ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். ரோமர் 5. ரோமர் 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்ப பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், பவுல் அவர்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் இங்கே 9வது வசனம் 10வது வசனம் என்ன சொல்றாருன்னா, நீதியை கிடைக்கும் ஊழியம். ஸோ இங்கே அதை நம்ம அதனுடைய தன்மையை நம்ம பார்க்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். சேம் வேர்ட். அதாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படித்த அதே வார்த்தை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். இங்கே பவுல் அவர்கள் மிக உறுதியாக இந்த ஒரு காரியத்தை விவரிக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம மேன்மை பாராட்டுகிறோம், காத்திருக்கிறோம் என்றால் என்ன நடக்கும் பாருங்களேன். இந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்தா வரணும். 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரவம் தான், பாடுகள் தான், துன்பங்கள் தான். யாருக்காவது இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. இந்த வாரம் நம்ம திருச்சபைக்கு வந்த ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்க மாதத்தில் 1 முறை வருவாங்க, 2 முறை வருவாங்க, யார்கிட்ட பேச மாட்டாங்க, வருவாங்க போவாங்க. நானும் ரொம்ப நாளாக எப்படியாவது அவங்கள போய் சந்திக்கணும், பார்க்கணும் அப்படின்ற முயற்சி எடுத்தேன். இந்த வாரம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ நேரம் எடுத்து அவங்கக்கிட்ட பேசினேன். ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் விசாரித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகள் 3 வயதாக இருக்கும்பொழுதே எங்கள் கணவர் இறந்துட்டார். இப்போது நானும் என் மகள் மட்டும்தான். என் மகள் ஓகே வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. நான் இருக்கேன், நான் வேலை செய்கிறேன். எனக்கு கிடைக்க வருகிற அந்த வருமானத்தில் என் மகளுக்கு நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன், என் மகளுக்கு கொஞ்சம் நான் உதவி செய்கிறேன். அதே சமயத்தில் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கொள்ளுகிறேன். நான் கேட்டேன், சிஸ்டர் எத்தனை வருஷமாக இப்படி இருக்கீங்க? 15 வருஷம். 15 வருடமாக தனித்திருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளை மன்னிக்கிறேன். 10 வருஷம், 10 வருடமாக இந்த அளவுக்கு தனித்திருந்து பாடுகளையும் துன்பங்களையும் அவங்க சகித்தார்கள், மேற்கொண்டார்கள். கடினமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் என்ன அவங்களுக்கு என்னென்னா நம்பிக்கை. மகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், படிக்க வைக்கணும். அதே சமயத்தில் எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் தான் எங்களுக்கு இந்த அனுகூலத்தை,
இந்த ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை எங்களுக்கு தருகிறார் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கணும். சம்டைம்ஸ் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கையை இழந்து விடுவோம். உபத்திரவத்தின் மத்தியில் நாம் இன்னும் உண்மையுள்ள விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பக்தியோடு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்காமல் நாம் சோர்ந்து போய்விடுவோம், நம்பிக்கை இழந்துடுவோம். ஆனால் இங்கே பவுல் அவருக்கு சொல்லுகிறார், உபத்திரவம் பொறுமையே, பொறுமை பரீட்சையே, பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வரும். இப்போ இங்கே கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தயவு செய்து இந்த ஒரு வார்த்தையை நாம் அதிக ஆழமாக நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு வார்த்தையை ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். என்னன்னா நம்பிக்கை. இன்றைக்கு நாம எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் சொல்றது இதுதான், நாம எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் தூங்க போறோம். என்ன, அடுத்த நாள் காலையில் எழுந்து இதை செய்ய போறோம், இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. இது உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, இங்கே நம்ம வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அந்த நம்பிக்கையை எழுதியிருக்கிறார் என்றால், அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் எந்த சமயத்திலும் நம்மளை வெட்கப்படுத்தாது. நாம தான் அந்த நம்பிக்கையிலே சந்தேகப்படுவோம், சஞ்சலப்படுவோம். மிக மோசமான சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்பிக்கையை சார்ந்திராமல் நம்முடைய சொந்த புத்தியை நம்ம சார்ந்திருப்போம். ஆனால் பவுல் அவர்கள் இங்கே சொல்கிறார், இல்லை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்ம கடந்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பலவீனம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சவால்கள். நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய வழிக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறோம் என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அந்த நம்பிக்கையை எழுத நாம் அனுமதித்தோம் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் புது மனிதனாக, உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ முற்படுவோம். பவுல் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான காரியத்தை தான் இந்த கொரிந்து சபை மக்களுக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறதுனால தான் நாங்கள் இதை செயல்படுறோம். எடுங்களேன், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 3. பன்னிரெண்டாவது வசனம், நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாததால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். இங்கேயும் நம்பிக்கையை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். ஓகே, நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும்பொழுது கான்ஃபிடென்ஸ் இன் ஸ்பீச், கான்ஃபிடென்ஸ், அதாவது நாங்கள் பேசுறது கூட உறுதியாக, தைரியமாக பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் பவுல் அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய இருதயத்தில், அவருடைய இருதயமாகிய சதையான பலகையில் எழுதியிருக்கிறார். பவுல் அவர்களுடைய வாழ்க்கை ஊழியம், அவர் ஏன் இந்த அளவுக்கு பாடுபடணும், அவர் ஏன் இந்த அளவுக்கு போராட்டங்களை சகிக்கணும், இந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று மிக பிரயாசப்பட்டு வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்யணும். அவருடைய இருதயத்தில் இந்த வார்த்தை ஆழமாக பதிக்கப்பட்டது. இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை, இதே வார்த்தையை
நம்முடைய இருதயத்தில் பதிப்பார் என்றால் நாம் நிச்சயமா இந்த நம்பிக்கையில் நாம் சொந்து போக மாட்டோம். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை இன்னும் அதிக சந்தோஷத்தோடு வாழ வைக்கும். இதுதான் பவுல் அவர்கள் கொரிந்து சபை மக்களுக்கு கொடுத்த உன்னதமான ஒரு வார்த்தை. அவங்க எல்லாம் மாற்றத்தையும் வளர்ச்சியும் பார்த்தாங்க. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயலையும் அறிந்து உணர்ந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் வளரும்படி இந்த வார்த்தையை தருகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை தருகிறார் என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த நம்பிக்கையை பெற்றிருக்கணும். நாம் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை முற்றிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி உதவி செய்யும். இதை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்றால் அது நம்ம என்னமாக கேட்கணும்? ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்தில் இந்த நம்பிக்கை என்கிற இந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதுங்கன்னு கேட்போம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் அநேக ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, இதை எனக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக தாருங்கள் என்று நாம் கேட்போம். நிச்சயமா ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இந்த நம்பிக்கையை அவர் கொடுத்துரும். அதோடு சேர்ந்து தேவ அன்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்பிக்கை ஊட்டும்படி ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் அவருடைய மனிதர்கள் மூலமாக அவருடைய அன்பை காண்பிக்க செய்வார். அதை நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமா நாம் சோர்ந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், உறுதியாக இருப்போம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்படும்படி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்தோம், கேட்டோம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் தளர்ந்து போய் பலவீனமான சூழ்நிலையில் என்ன செய்யணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், பல கேள்விகளோடு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய இருதயமாகிய பலகையில் ஜீவனுள்ள தேவ ஆவியானவர் நம்பிக்கையை எழுத விரும்புகிறார், நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை திறந்து ஒப்புக் கொடுப்போம். நாம் அர்ப்பணிப்போம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய மேலான இரக்கத்துக்கு முன்பதாக, கிருபைக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக முறை நம்பிக்கையற்றவர்களாய் எங்களுடைய சுய நம்பிக்கையோடு சுய விருப்பத்தோடு நாங்கள் வாழ்ந்து திரிந்து கொண்டிருந்தோம். கர்த்தாவே, இதோ இன்றைக்கும் எங்களால் அல்ல, உம்மால் எல்லாம் செய்ய வல்லமை உண்டு என்பதை அறிந்துணர்ந்து நீர் உம்முடைய மிகுந்த வல்லமையினாலே எங்களுடைய வாழ்க்கையில்
அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யும். ஆண்டவர், நீர் எங்களுக்கு அருளுகிற அந்த நம்பிக்கை எங்களை எந்நாளும் எப்பொழுதும் வெட்கப்படுத்தாது என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவானவர் எங்களுக்காக செய்த அந்த வல்லமையான செயல்களை, அந்த உன்னதமான செயல்பாடுகளை நாங்கள் அறிந்துணர்ந்து இன்றைக்கும் அதை நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தாவே, நாங்கள் எதற்கும் திராணி இல்லாதவர்கள், நாங்கள் பிரயோஜனமற்ற பாத்திரங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்து உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக விளங்கும்படி செய்யும். நீரே எங்களுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமீன்.